கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயையும் சத்தியமும் பெருக கடவுது. இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதற்கான நோக்கம், இந்த நாளில் உக்ரானக்காரனை குறித்து கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும்? உக்ரானக்காரன்னா என்ன அப்படின்னா, உக்ரானக்காரன்னா ஒரு நிர்வாக அதிகாரின்னு அர்த்தம். ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிற, அந்த அலுவலகத்தில் இருக்கிற பணிபுரிகிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மேலாளன், பார்வையிடுகிறவன், பார்வையாளன், அவங்கெல்லாம் சரியாக பணிகளை செய்கிறாங்களா இல்லையா, உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு மேற்பார்வையாளன்னு கூட நம்ம உக்ரானக்காரனை சொல்லலாம். அப்போ கர்த்தர் ஒரு உக்ரானக்காரனை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தங்களால் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன குடும்பத்திற்கு ஒரு உக்ரானக்காரனாக, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு உக்ரானக்காரன், அவருடைய சபைக்கு ஒரு உக்ரானக்காரன் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். இந்த நாளில் குடும்பத்துக்கு நான் எப்படி உக்ரானக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னா, ஆமாம், கடவுள் கொடுத்த குடும்பத்தை நேசிக்கிறவனாக, என் மனைவிக்கு நல்ல கணவனாக, என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக, என் உறவுகளுக்கு நல்ல உறவின் முறையாக நான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். சமுதாயத்தில் நான் எப்படி உக்ரானக்காரன், சமுதாயத்திற்கு நல்ல மனிதனாக, மனிதனாக நான் இருக்கணும்னு கர்த்தர் நம்ம உக்ரானக்காரனாய் வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யலாம், ஆனால் பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் சமுதாயத்தில்னு என்ன ஒரு உக்ரானக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சபைக்கு என்னை உக்ரானக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படின்னா, சபைக்கு என்னை கர்த்தர், அவருடைய சபைக்கு என்னை மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். மெய்ப்பன் என்பவன் ஆடுகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும். அப்போ அந்த ஆடுகளை சரியான பாதையில் நடத்தணும்னா அந்த மெய்ப்பனானவன் சரியான பாதையில் நிற்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளை உக்ரானக்காரனாக வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி என்னைய சபைக்கு மெய்ப்பனாய் உக்ரானக்காரனாய் வைத்திருக்கிறாரோ, அப்படியே அது போலவே உங்களையும் கர்த்தர் அநேக காரியங்களில், பொறுப்புகளில் உங்களை ஒரு உக்ரானக்காரனாய், நிர்வாக அதிகாரியாய், நிர்வகிக்கக்கூடிய நல்ல நிர்வாக அதிகாரியை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த உக்ரானக்காரன் எப்படி இருக்கணுமா? உக்ரானக்காரன், மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா?